ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் காளான் வாங்கினா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அது மாதிரி டைமில் நான் சொல்ல டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அண்டாண்டவாக எவ்வளோ காளான் இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணி விடுங்க. இல்லை ஒவ்வொன்றா எனக்கு ரப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். எனக்கு இது ஒரு மாஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்க இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ எவ்வளோ காளான் இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்களாம். ரீசெண்ட் டேஸில் நான் இது மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல காளான் ஃப்ரெஷ்ஷாக பியூர் ஒயிட்டாகவும் இருக்குது. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, காளான் நீங்கள் வாங்குறப்ப அந்த தண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருந்துச்சுன்னா அது பழைய காளான், நல்லா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது புது காளான். இந்த விஷயம் தெரியலன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.